ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாகவே இயேசுவின் நாமத்தினால நானும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், இன்றைக்கு எங்களுடைய திருமண வாழ்வில் 23 ஆண்டுகளை வெற்றிகரமாய் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் இல்லையா திவ்யா? அவன் நிச்சயமாக 23 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வந்தது ஆரம்ப காலங்கள் மிகவும் நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை எங்களுக்கு இருந்தபடினால நாங்கள் சந்தோஷமாக கடந்து வந்தோம் என்று சொல்லணும். ஆமா, இன்றைக்கு சில வேளைகளில நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் இல்லாவிட்டால் பலவிதமான இடையூறுகள் இல்லாவிட்டால் பல புரிந்துணர்வற்ற தன்மைகள் உங்களுக்கு ஏற்பட்ட போதிலும் அந்த தோல்வியிலிருந்து நாங்கள் வெற்றிகளை அடைந்து வருவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே அவர் கிருபை பாராட்டுவதன் நிமித்தம்தான் அதை கடந்து வர எங்களால் முடிந்ததாயிருந்தது. நான் நிச்சயமாகவே இங்கு நான் ஒரு காரியத்தை எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. வாழ்க்கையிலே எதுவும் தோல்வி அல்ல, தோல்விகளை வெற்றியாக மாற்றுவதற்கு தேவனுடைய கிருபைகள் எங்களுக்கு அதிகமாக இல்லை என்று நான் நம்புகிறேன். அதனாலதான் நான் என்னுடைய திருமண வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகளை நான் அடைந்த கடினமான பகுதிகளிலிருந்து வெற்றிகளின் நோக்கமாகவே இன்பமான இல்லறம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கும் இன்றைக்கு பல தலைவர்களுக்கு ஊழியர்களுக்கு குடும்ப முகாம்களை நடத்துவதற்கு குடும்ப ஆலோசனைகளை கொடுப்பதற்கு அது எங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது நான் நம்புகிறேன். இதன் நிமித்தம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது கர்த்தர் கொடுத்த மிகவும் பெரிய ஒரு கிருபையா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் பல திருமணங்கள் கோலாகலமாக ஆரம்பம் நன்றாகத்தான் நடைபெறுகிறது. ஆனால் காலங்கள் கடந்து போகிற போது அவர்கள் திருமணமாகும் போது இருந்த அன்பு இல்லாவிட்டால் அந்த மகிழ்ச்சி அந்த ஆர்வங்கள் திருமண வாழ்க்கை கடந்து ஒரு சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் கடந்து போகும்போது அது குறைந்து போகிறது. உண்மையாகவே நாங்கள் வளர்ந்து வருகிற காலங்களில்தான் ஆரம்ப காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் எங்களுக்கு இருந்த போதிலும் திருமணமான பல ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களை உண்டல்லவா? நிச்சயமாக அதுக்கு முக்கிய காரணம் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டினது. நாங்கள் அநேக நேரங்கள் சோர்ந்து போனது கஷ்டப்படைந்த நேரங்கள் ஒன்றுதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை எங்களை நடத்தினபடியால நாங்களும் அதுக்கு கீழ்படுகிறபடியால தேவன் எங்களை சந்தோஷமாக நடத்தினோம். ஆமா, உண்மை அதுதான். இன்னைக்கு அநேக ஊழியர்கள், நான் அறிந்த பல ஊழியர்களை நான் அறிவேன், அவர்கள் பலமான சபையை கட்ட நினைக்கிறார்கள் இல்லாட்டி பெரிய சபையை கட்ட நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய சிறிய குடும்பத்தை குறித்து கரிசனையற்றவர்களாக போய்விடுகிறார்கள். பெரிய சபையை கட்ட போய் சிறிய குடும்பத்தை உடைத்து விடுகிறார்கள். கணவன் மனைவிக்குள் ஒரு நல்ல உறவில்லாமல், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள நல்ல ஒரு புரிந்துணர்வு தன்மைகள் இல்லாமல் போகிறதுனா அநேக குடும்பங்கள் உடைக்கப்படுகிறது. இதனால் குடும்பங்கள் உடைக்கப்படுகிற போது பெரிய சபைகளும் உடைக்கப்படுகிறதை நான் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆனால் என்னுடைய வாழ்வில ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்லட்டு, நாங்கள் பெரிய சபையை கட்ட வேண்டும் என்கிறதுக்கு முன்னால ஒரு சிறிய குடும்பத்தை கட்டுவதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஆரம்ப நாட்கள்ல இந்த கட்டி எழுப்புற விஷயத்துல எங்களுக்கும் நிறைய உடைவுகள் வர வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்ததுதான். ஆனால் தேவனோடு எங்களுக்கு இருந்த உறவு, தேவன் எங்களோடு கூட இருந்ததன் நிமித்தம் தான் அந்த உடைவுகளில் இருந்து நாங்கள் மீட்கப்பட்டு கட்டி எழுப்பப்பட்டு வந்தோம். நிச்சயமாக இதனால் எங்களுடைய குடும்பமும் கட்டப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிற எங்களுடைய திருச்சபை ஊழியங்களும் கட்டப்பட்டு இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய திருச்சபையை தாண்டி பல சபைகளுக்கும் பல ஊழியர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய முன் உதாரணங்களாக தேவன் எங்களை வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் இல்லையா? ஆமை, கற்றவுக்கு அது மகிமை உண்டாகட்டும். ஆமே, இந்த இடத்துல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கு இந்த நேரத்திலே இந்த எங்களுடைய மனமகிழ்ச்சியான இந்த திருமண காலத்திலே உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இயேசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமே கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன்.
என்னுடைய குடும்பத்திலும் தேவன் எங்களுக்கு கொடுத்த 2 பிள்ளைகளோடு சேர்ந்து நாங்கள் கர்த்தரை சேவிக்கிறது எங்களுக்கு பாக்கியமா இருக்கிறது. நிச்சயமாகவே தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய சொத்தாக சுதந்திரமாக தேவன் எங்களுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை சேவிப்பதோடு கூட கர்த்தருடைய ஊழியத்திலும் எங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்புகிறேன். அது என்னுடைய நிச்சயமாக அது 4ஆண்டு என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. எங்களோடு சேர்ந்து என்னுடைய பிள்ளைகளும் எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற ஜெபத்தின் நிமித்தம் தேவன் இந்த கிருபையை எங்களுக்கு பாராட்டி. ஆமென், ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு பல குடும்பங்கள் உடைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பல குடும்பங்களில் சந்தேகங்கள், சண்டைகள், இல்லாட்டால் அடிபடி என்று பல விதமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொண்டு போகிற இந்த சூழ்நிலையில நாங்கள் இப்படி கர்த்தருக்குள்ளே என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புகிறோம் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாக நான் பார்க்கிறேன். ஆமாம், நிச்சயமாகவே அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாகத்தான் இந்த சூழ்நிலை காணப்படக்கூடியது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அநேக நேரங்களில் இந்த திருமணம் ஆகிறதுக்கு முன்பாக அவர்கள் காதலிச்சு கல்யாணம் கட்டியிருக்கலாம், இல்லாட்ட பேசி திருமணம் செய்திருக்கலாம். அவர்கள் கல்யாணம் கட்ட முன்பாக இருந்ததான அந்த ஆர்வங்கள், இல்லாட்டி அன்பு, அந்த மகிழ்ச்சிகள் குறைவுபட்டதாக பல குடும்பங்களில் நான் பார்க்கக்கூடியதா, அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. ஆனால் நிச்சயமாவே நாம் ஒன்றை என்னுடைய மனச்சாட்சியின் அடிப்படையிலும் கர்த்தருக்கு முன்பாகவும் சொல்லலாம், எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சி, அந்த அன்பு அதிகரித்து இருக்கிறது என்றுதான் நான் நம்பக்கூடியதா இருக்கு. நிச்சயமாகவே அது அதிகரித்திருக்கிறது. தேவனிடத்திலிருந்து ஊற்றப்பட்ட அந்த அன்பு நிமித்தம் தான் அது அதிகரிக்க. ஆமென், ஆமென். குடும்பத்தை ஏற்படுத்தினவர் தேவன் என்பதுதான் பொதுவாகவே எல்லாரும் நாங்கள் விசுவாசிக்கிற ஒன்று. அந்த குடும்பத்தை ஏற்படுத்தின தேவன் ஆசீர்வதித்தார் என்றுதான் பார்க்கிறோம். தேவன் குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பல்லிகை பெருகி பூமியை நிரப்புங்கள், நீங்கள் ஆசீர்வாதமா இருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ ஒரு கணவன் மனைவியானவர் ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவர் ஒரு கனம் பண்ண வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த வேண்டும். அந்த கணவன் மனைவியினுடைய அந்த ஐக்கியம், இல்லாட்டால் அந்த அன்பு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே அது ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வரும். சரி, ஆகவே நான் இன்றைக்கு இந்த இடத்துல நாங்கள் குடும்பமாக உங்களோட ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியத்துக்கு எதிரானது நோய் கொண்டது, இல்லாட்டி நசல் கொண்டது. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் நோய்கள், நசல்கள், இல்லாட்டா உடைவுகள், உளவுகள், பிரிவினைகள், சண்டைகள், சச்சரவு. அதுக்கு மாறாக ஒரு மகிழ்ச்சியான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்துக்கான ஒரு 5 விடயத்தை நான் சீக்கிரமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது என்னுடைய குடும்ப ஜெபத்தை நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆமா, இந்த குடும்ப ஜெபத்தை நாங்கள் ஒரு நாளும் கூடிய அளவு நாங்கள் தவற விடுவதில்லை. நாங்கள் எவ்வளவு பெரிய ஊழியத்தில் ஈடுபட்டாலும், எவ்வளவு பெருமான திருச்சபை கூட்டங்களை நடத்தினாலும், அதிகமாக நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு ஜெபம் அது குடும்ப ஜெபம் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் எவ்வளவு ஊழியத்துல மூழ்கி இருந்தாலும், எவ்வளவு பிஸி என்று சொல்லுகிற காரியங்கள் இருந்தாலும், எங்களுடைய குடும்ப ஜெபத்துக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இல்லையா? ஒரு கிறிஸ்தவத்திலே ஒரு முதுமொழியை சொல்லுவார்கள், குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள். ஆகவே ஒரு குடும்பமாக, அதாவது இயேசுவா சொன்னதை போல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த சேவிக்கிற தன்மை, அதாவது வீட்டில நானும் ஜீவியாவும் என்னுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், பிள்ளைகளும் நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம். சிலவழில் நான் ஊழியத்தின் நிமித்தம் வேறு இடங்களுக்கோ வேறு பகுதிகளுக்கோ வெளி பகுதிகளுக்கு சென்றாலும் வீட்டில் அந்த குடும்ப ஜெபமானது தவற விடாமல் நடப்பதுதான் எங்களுடைய குடும்பத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். கணவர் இல்லாத, நீங்க இல்லாத நேரத்துல கூட இந்த ஜெபத்தை நான் முன்னெடுத்து செல்வதுண்டு.
அதே வேளைகள்ல என்னுடைய பிள்ளைகள் அந்த நேரத்துக்கு எங்களோடு சேர்ந்து செபிப்பதற்கு தாங்க அர்ப்பணித்திருக்கிறாங்க. அது மிக முக்கியமானது. என்னுடைய வீட்டுல 2 பிள்ளைகள். என்னுடைய மகனுக்கு 21 வயதாயிற்று, என்னுடைய மகளுக்கு 18 வயசு ஆயிற்று. ஆனால் அவர்களை நேரத்துக்கு வீட்டுக்கு கொண்டு அவர்கள் வந்து சேருவது, அந்த ஜெபத்துக்கு அவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் எங்களுடைய ஜெபத்துக்கு, எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக ஜெபம் தான் என்னோட வாழ்க்கையின் முக்கிய ஆசீர்வாதம். அந்த இடத்துலதான் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் பல காரியங்களை பகிர்ந்து கொள்ள அது எங்களுக்கு பிரயோஜனமாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தவறவிடக்கூடாத ஒரு விடயம் உங்களுடைய குடும்ப ஜெபம். ஊழியர்களா இருக்கிறவர்கள் கூட ஊழியத்தில மூழ்கி போகலாம். நீங்கள் எத்தனை கூட்டங்களை நடத்தலாம், எத்தனை எழுப்புதல் பிரசங்கங்களை செய்யலாம். ஆனால் நிச்சயமாவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆலோசனை, குடும்ப ஜெபத்தை எந்த விதத்திலும் தவறவிட வேண்டாம். அதுக்கு உங்களுடைய சபையின் ஊழியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல, மற்ற கூட்டங்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல குடும்ப ஜெபத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் அன்பாக என்னுடைய ஆலோசனையை சொல்ல விரும்புகிறேன். குடும்பம் ஜெபமானது எங்களுக்கு மாத்திரமல்ல நாங்கள் ஜெபிக்கிறது, எங்களுடைய அநேக உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிறதான இந்த மன கசப்புகளோ இருக்கலாம், அல்லது எங்களுக்குள்ள இருக்கிறதான உறவுகள்ல இருக்கிற தூர போக தன்மைகள் இருக்கலாம். அவையெல்லாம் நாளுக்கு நாள் தேவன் அதை சரிப்படுத்தி சீரமைத்திருக்கிறார். இரண்டாவதாக என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 2வது வெற்றி, குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்வது என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாவே கடவுள் எங்களை அழைச்சிருப்பது ஒரு பக்தியுள்ள குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் தேவன் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த குடும்ப வாழ்க்கையில விசேஷமாக நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஏதோ ஒரு சபையில ஒரு விசுவாசியாக இருந்து கொண்டு, பார்வையாளர்களாக இருந்து கொண்டு ஏதோ நாங்கள் சபைக்கு போகிறோம் என்பது முக்கியம் அல்ல. இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அப்படித்தான் சபைக்கு வந்து ஏதோ ஞாயிற்றுக்கிழமை உட்கார்ந்து விட்டு போய் விடுகிறார்கள். இல்லை, நிச்சயமாவே நாங்கள் ஒரு திருச்சபையை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்தில கணவன் மனைவியாக, பிள்ளைகள் பெற்றோராக ஊழியம் செய்வதுதான் அந்த குடும்பத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் சில வேலைகள்ல என் கணவர் ஊழியங்களுக்கு போகும் பொழுது நான் அவரோடு சேர்ந்து சென்று அந்த ஊழியத்துல நானும் பங்காளியா இருக்கிறது எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான நாட்களாக. ஆமா, என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாக என்னுடைய தாய் என்னுடைய ஊழியத்தில அதிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தா, இன்றைக்கும் இருக்கிறார். அதை போல நான் திருமணமாகி 23 ஆண்டுகள் என்னுடைய மனைவியும் என்னுடைய ஊழியத்தில பங்காளியா இருக்கிறார். நான் ஒரு நாளும் ஊழியத்துக்கு நான் நினைக்கிறேன், வெளி மாவட்டங்களுக்கோ வெளி திருச்சபைகளுக்கோ எந்த கூட்டங்கள் நடக்க போனாலும் திவ்யா நீங்க இல்லாம நான் போனது மிக குறைவு. அப்படி திவ்யா இல்லாத பட்சத்துல என்னுடைய தாயார் என்னோடு வருவார். தாயார் இல்லாத பட்சத்தில் திவ்யா வர. ஒரு நாள் நான் எந்த வீடுகளையும் நான் நினைக்கிறேன், நான் தலைமுறைக்கு 30 ஆண்டுகள் எந்த வீடுகளுக்கு நான் தனியாக போய் எந்த வீடுகளையும் நான் தரிசித்ததில்லை, எந்த இடத்துக்கும் தனியாக நான் ஊழியத்துக்கு போனதில்லை என்று நான் நினைக்கிறேன். அது நிச்சயமாக ஊழியத்துல ஒரு மிகவும் ஒரு நல்ல பகுதி, அது முக்கியமான பகுதியா இருக்கிறபடியால அது நான் அவரோடு இணைந்து போவது மிகவும் ஒரு பாதுகாப்பும், பார்க்கிறவர்களுக்கு அது ஒழுக்கமான ஜீவியத்தை காண்பிக்க. நிச்சயமா இன்னைக்கு அநேக ஊழியர்கள் இவனமான ஒழுக்க இன்மையை அவர்கள் தவற விடும்போதுதான் குடும்பத்திலும் பிரச்சனை வருகிறது, ஊழியத்திலும் பிரச்சனை வருகிறது. அதாவது உங்களுக்கு பதிலாக நான் வேறு ஒருத்தியை கூட்டி போனால் அது குடும்பத்தின் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் உருவாக்குவதோடு சபை மக்களுக்கு இடையிலும் பல கேள்விகளையும் குழப்பங்களையும் கொண்டு வரத்தான் செய்யும் நினைக்கிறேன். ஆகவே குடும்பங்களாக நாங்கள் இணைந்து ஊழியம் செய்வது, அதே நேரத்துல நாங்கள் திருச்சபையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகணும். இப்ப ஜெகு எங்களோடு சேர்ந்து வொர்ஷிப் பண்றது, கீபோர்ட் பிளே பண்றது, ஜிஸ்லியா பாடல்களை பாடுவது, வொர்ஷிப் பண்றது, அதெல்லாம் எங்களுடைய குடும்பமாக நாங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். இதெல்லாம் என்னுடைய நீண்ட நாட்கள் கனவு இப்பொழுது நினைவாகிறதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன். இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் எந்த வேலைகளையும் செய்யலாம். உலகத்தில் உங்களுடைய பிள்ளைகள் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக, இல்லாவிட்டால் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக
படிப்பதற்காக பல முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கலாம். அவர்கள் படித்துக் கொண்டிருக்கலாம், வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், என்ன காரியங்களில் இருந்தாலும் ஒரு விடயத்தை அறியுங்கள். நீங்கள் கர்த்தருக்கென்று குடும்பமாக கணவனாய், மனைவியாய், பிள்ளைகளாய், பெற்றோராய் ஊழியம் செய்வது ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அது எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள ஒரு வெற்றியை கொண்டு வருகிறது என்று நினைக்கிறேன். அவர் மூன்றாவதாக ஒரு பிரியமான எங்களுடைய குடும்ப வாழ்வின் வெற்றியான விடயமாக நான் பார்த்தது, குடும்பமாக நாங்கள் இணைந்து சாப்பிடுவது ஒரு ஆசீர்வாதமானது, வெற்றிகரமானதுன்னு நினைக்கிறேன். இது நான் சொன்னது அல்ல, உண்மையாவே இது ஒரு அமெரிக்கா யூனிவர்சிட்டி ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விடயமா. அது எனக்கு குறிப்பிட்ட ஒரு 15 வருஷம், 10-15 வருஷத்துக்கு முதல் தான் இந்த ஆய்வை குறித்து நான் படித்திருக்கிறேன். குடும்பமாக அவர்கள் இரவு நேரங்களில் கூடி சாப்பிடுவது குடும்பங்களுக்கு ஆரோக்கியம் என்று. ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில 23 வருடங்களாக நாங்கள் 2 பேரும் திருமணம் ஆயினது முதல் ஒரே டேபிளில இருந்து சாப்பிடுவது, அதே நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் பிறந்த காலம் முதல் இன்றைக்கு வளர்ந்தது முதல் ஒரே டேபிளில நாங்க இருந்து ஒவ்வொருவரும் அந்த நேரங்களில சாப்பிடுகிற நேரங்களில சுவாரஸ்யமாக ஒருவர் கதைத்து பரிமாறி சாப்பிடுவது அமெரிக்க யூனிவர்சிட்டி ஆய்வை விட அது எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக 23 வருடங்களாய் கொள்ளுகிறது. எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆரோக்கியமாயிருக்கிறதுன்னு நம்புகிறேன். ஆமாம். இப்பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஆரம்ப நாட்களிலே என் பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்பதாக அநேக நேரங்கள் நாங்கள் சாப்பிடும் பொழுது கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள் வந்த பொழுது தண்ணீரோடு கூட ஒருவருக்கொருவர் நாங்கள் உணவை ஊற்றி அந்த நாட்களிலே சாப்பிட்டது நிமித்தம் இன்றைக்கு அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தை நாங்கள் நிறைவாக அதை பெற்றுக் கொண்டு வருகிறோம். இதை நான் இந்த இடத்துல உங்களை குறிப்பிட வரும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் திருமணம் ஆகும் போது உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், நான் ஒரு ஊழியக்காரனா இருப்பதனால் என்னால் விலை உயர்ந்த உடைகள் வேண்டி தருவதற்கு வசதி இருக்காது, நகைகள் வேண்டி தருவதற்கு என்னிடத்துல வசதி இருக்காது. ஆனால் நான் எப்பொழுதும் உங்களோடு ஒன்றாக பயணிப்பதை என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் திருமணம் ஆன போது இன்றைக்கு 23 வருடங்களாகி நான் என்னுடைய மனைவிக்கு எந்த தங்க நகைகளும் வேண்டி கொடுத்தது இல்லை. அதே நேரத்துல விலை உயர்ந்த ஆடைகளை நான் இன்னைக்கு மட்டும் வேண்டி கொடுக்கவில்லை. வசதி இருக்கோ இல்லையோன்றதை விட அதை சொன்னதுன்னா நான் செய்யவில்லை என்றும் இல்லை. ஆனால் அதை விட முக்கியமான விடயங்கள் எங்களுக்கு தேவைப்பட்டது. அதுலதான் நாங்கள் ஒரு விடயத்தை செய்தோம். நாங்கள் திருமணமான போது ஒரு டைனிங் டேபிளை நாங்கள் எங்களுடைய வீட்டில வேண்டி நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இருந்து சாப்பிடுவது என்பது எவ்வளவு மன கசப்புகள், மன தாங்கங்கள் இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் ஊட்டி சாப்பிடுவது என்பது எங்களுடைய உடன்படிக்கையாக இருந்தது. ஆகவே எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று நான் இன்றைக்கு நம்புகிறேன். உணவு நாங்கள் உட்கொள்ளும் பொழுது எப்படி அந்த உணவு சத்துள்ளதா எங்களுக்குள்ளே கடந்து போகுதோ அந்த சந்தோஷமும் எங்களுக்குள்ளே போகும் பொழுது நாங்கள் ஆரோக்கியமாயிருக்கோம். ஆமென். அதுதான் உண்மை. ஆக இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய உணவை நாங்கள் ஒன்றாக இருந்து சாப்பிடுவது முக்கியம். சில நேரத்துல சில வீடுகளில் பார்ப்போம், கணவன் வருவார், அவரோட பாட்டுல அவர் சாப்பிட்டு கொண்டு போவார், மனைவி வருவார், பிள்ளைகள் வருவாங்க, அவங்களோட பாட்டுல சாப்பாட்டை போட்டுக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு போவது. சில வேளை கணவன் போன் பார்த்து கொண்டு சாப்பிடுவது, மனைவி கிச்சனுக்குள்ள இருந்து சாப்பிடுவார், கணவன் டிவிக்கு முன்னால ஹால்ல இருந்து சாப்பிடுவார். இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை அல்ல திவ்யா. நிச்சயமாகவே சேர்ந்து சாப்பிடுவது மிகவும் ஒரு சந்தோஷம். ஆகவே நான் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய இன்னொரு விடயம், நீங்கள் முடிந்த அளவு நீங்கள் குடும்பமாக வீட்டில தங்கி இருக்கிற காலத்திலேயாவது உங்களுடைய உணவை உட்கொள்ளுகிற போது குடும்பமாக கணவன் மனைவியாக பிள்ளைகள் பெற்றோராக சேர்ந்து ஒருவருக்கொருவர் பரிமாறி முடிந்தால் ஒருவருக்கொருவர் ஊட்டி சாப்பிடுவது ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்று நான் நம்புகிறேன். அடுத்ததாக 4வது விடயமாக நான் கூறக்கூடியது, குடும்பமாக சேர்ந்து எங்கேயாவது பயணங்களை செய்வது. அட்லீஸ்ட் ஒரு அவுட்டிங் போவது, ஒரு பீச்சுக்கு போவது, ஒரு பார்க்குக்கு போவது, இல்லாட்டி உறவினர்கள் வீட்டுக்கு போவது, அதை நாங்கள் அடிக்கடி செய்வது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக காணப்படும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாகவே
சில வேளைகளில் இதற்கு நாங்கள் அடிக்கடி என்னால போக முடியாது, ஒவ்வொரு நாளும் போக முடியாது, ஒவ்வொரு வாரம் போக முடியாது. ஆனா குறைந்த ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம், ஒரு வருடத்தில் 2-3 தடவை ஆயினும் எங்கேயாவது கணவன் மனைவியாக, பிள்ளைகள் பெற்றோராக சென்று நேரங்களை செலவிடுவது மிக முக்கியமாக நாங்க பார்க்கிறோம். சில வேளைகள்ல நாங்கள் ஊழியங்களின் நிமித்தம் எங்களுக்கு உண்டாகிற அந்த கஷ்டமான சூழ்நிலைகளினால இப்படியாக நாங்கள் வெளியில போகும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரிலாக்ஸ் ஒன்று உண்டாகுது. உண்மையா இன்னைக்கு அநேகர் பணம் என்று சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறதுல தான் வாழ்கிறார்களே தவிர, சம்பாதித்த பணத்தை சந்தோஷமா அனுபவிக்க முடியாதவர்களை, தெரியாதவர்களாக பலர் வாழ்கிறத நான் பார்க்கிறேன். சில வீடுகளில தன்னுடைய மனைவி எங்கேயுமே அவர்கள் வெளியில கொண்டு போறதில்லை, பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு போறது, அட்லீஸ்ட் ஒரு பீச்சிலேயாவது போய், சிலர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த ஹாபி அவர்களுக்கு, அந்த பொழுதுபோக்கான எண்ணங்கள் அவர்களுக்கு இருக்காததுனால தன்னுடைய மனைவியை கல்யாணம் கட்டினது முதல் அப்படியே வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிறது. இல்லாட்டி அவளுடைய வாழ்க்கை அந்த 4 சுவருக்குள்ள அடங்கியிருக்கிற ஒரு விடயமாக பார்க்கும் போது அது ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை கொண்டு வராது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள், உங்களுக்கு நான் கூறக்கூடிய விடயம், ஒரு குடும்பமாக கொஞ்ச நேரம் அது ரிலாக்ஸுக்காக, அது ஒரு மாதத்தில் ஒரு தடவையா இருக்கலாம், ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவையா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பணம் செலவாகலாம். சில ஒரு கடையில போய் அன்றைக்கு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வருவது, இல்லாட்டி ஒரு இடத்தில போய் நின்று உங்களுடைய நேரங்களுக்கோ இல்லாட்டி ஒரு வாகனத்தை பிடித்து கொண்டு போகும் போதோ அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாகினாலே, ஆனால் அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், இல்லையா? 5வது விடயமாக நாங்கள் கூறக்கூடிய ஒரு விடயம், கணவன் மனைவியானவர் ஒன்றாக சேர்ந்து வாழ்வது மிக ஒரு முக்கியமாக நாங்க பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஒன்றாக சேர்ந்து வாழ்வதிலே ஒரு பலம் இருக்கிறது. இருவர் கூடி வாழ்வதில் அதுல ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவான் என்றுதான் பைபிளின் வார்த்தைகள் சொல்லப்படும். அப்ப 2 பேருடைய ஒருமனங்கள், அது அவர்கள் ஜெபத்தில ஒருமனப்படுகிறதா இருக்கலாம். ஓகே, இருந்த போதிலும் 2 பேரும் ஒன்றாக பயணிப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் இப்படி கணவன் மனைவி அருகில் இருந்து அவங்க நேரங்களை எடுத்து கதைப்பது கூட மிகவும் அரிதாக போய்விடுகிறது. நான் பார்க்கிறேன், 2 பேரும் ஒன்றாக கதைப்பதில்லை, 2 பேரும் ஒன்றாக கரம் பிடித்து நடப்பதில்லை, 2 பேரும் சில சோச்சுக்கு கூட நான் சிலரை பார்ப்பேன், கணவன் மனைவியா ஒன்றாக அவங்க இருக்கிறது கூட மிக குறைவாக இருக்கிறது. அதை ஏதோ ஒரு தவறு போல உணர்கிறத நான் பார்க்கிறேன். சில குடும்பங்கள் கணவன் மனைவியா ஒன்றாக இருப்பாங்க, ஆனா சிலரை பார்த்தா கணவர் எங்க இருப்பாங்க, மனைவி எங்க இருப்பாங்க. அது ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாவே ஒரு சேர்ச்சுக்கு போனால், ஒரு திருமணத்துக்கு போனால், இல்லாட்டில் எங்கேயாவது ஒரு பங்கனுக்கு நீங்க போனால் கட்டாயமாக கணவன் மனைவியா ஒன்றாக சேர்ந்து இருப்பது நல்லதாக நான் நினைக்கிறேன். சில மனைவிமார் அவர்களுடைய வாழ்க்கையில சிலர் கவலை அடைகிறது உண்டு. தன்னுடைய கணவன் தன்னை எங்கேயும் கூப்பிட்டு போவதில்லை, ஒன்றாக நாங்கள் போனதே இல்லை என்று சொல்லி. ஆனா நிச்சயமாக அது ஒரு குறைபாடான ஒரு விஷயமாக தான் காணப்படுகிறது. நிச்சயமாவே மற்றது இன்னொரு விடயம், இந்த கணவன் மனைவியானவர் அவர்கள் தூக்கத்துக்கு போகும் கூட ஒன்றாக சேர்ந்து தூங்குவது மிகவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். சில நேரங்களில் நிறைய பேர் பார்த்தோம்னா கணவன் எங்கேயோ ஒரு தொங்கல்ல, மனைவி ஒரு தொங்கல்ல, இல்லாவிட்டால் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு விதத்துல அவர்கள் பிளவுபட்டு பிரிவினைப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த புத்தகத்துல நான் ஒரு குறிப்பை எழுதியிருக்கிறேன், முடிந்தால் நீங்கள் வாசிக்கலாம். அறியாமையினால் ஏற்பட்ட பிரிவுகள் என்று சொல்லி ஒரு தலைப்போடு ஒரு 3-4 ஹெடிங்கோட அந்த சம்பாஷணையை நான் எழுதியிருக்கிறேன். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் விவாகரத்தை ஊடாக போகிற ஒரு பிரிவினையாகவும், சில வழியிலே தாங்கள் விவாகரத்துக்கு சட்டபூர்வமா புகாட்டியும் கணவன் மனைவி ஒருவர் நல்ல உறவு இல்லாததினால் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே பிரிவுகளோடு வாழுகிறதை நாம் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கைக்கு கணவன் மனைவியானவர் ஒன்றாக தூங்குவது கூட, இதுவும் ஒரு ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் தான். கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து அவர்கள் தூக்கத்துக்கு செல்வது நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வை கொண்டு வருகிறது என்று சொல்லி அறிகிறோம்.
அந்த நேரம் தான் சில வேளைகள்ல பகல் முழுவதும் நாங்கள் வேலை செய்து களைப்படைந்து போயிருப்போம், அழுத்தத்தோடு கூட இருப்போம். சில விடயங்களை பேசிக்கொள்ள நேரத்தை தேடிக்கொண்டிருப்போம், அது கிடைக்காமல் போகலாம். அந்த நேரங்களிலே எங்களுடைய பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆறுதல் அடைவதற்கு ஒரு நல்ல நேரமாக காணப்படுகிறோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இந்த ஆலோசனைகள் நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் 23 ஆண்டுகள் ஒரு வெற்றிகரமான, ஒரு ஆசீர்வாதமான, ஆரோக்கியமான வாழ்க்கையை தேவன் எங்களுக்கு வாழ்வதற்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்கும் சில ஆலோசனைகள், அறிவுரைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதே போல உங்களுக்கும் சில ஆலோசனைகள், அறிவுரைகளை கொடுக்கிறோம். சிலவேளை உங்கள் குடும்ப வாழ்க்கையில உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், இல்லாவிட்டால் கணவன் மனைவிக்கிடையில கசப்பான உணர்வுகளோடு வாழலாம், இல்லாவிட்டால் கரிசனையற்ற கணவன், கரிசனையற்ற மனைவி, என்னை நேசிக்க என்னுடைய கணவன் இல்லை, என்னை நேசிக்கிற மனைவி இல்லை, இல்லாவிட்டால் என்னை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி யாராவது ஒருவர் எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, ஐயோ நான் திருமணமாகி என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த அந்த முழுமை, நிறைவு, சந்தோஷம் என் வாழ்க்கையில இல்லை, இல்லாவிட்டால் எனக்கு பிள்ளைகள் இருந்தாலும் நான் பிள்ளைகளால் துக்கம் அடைகிறேன், அவர்கள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவதில்லை, இல்லாட்டால் எங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அடிப்படை ஆலோசனைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கை கொண்டு பாருங்கள். ஒரு கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியமான வாழ்க்கை பிள்ளைகளுக்கும், அது பிள்ளைகளின் வாழ்வையும் ஆரோக்கியப்படுத்தும், அதே நேரத்துல உங்கள் குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆகவே இந்த நேரத்துல உங்களுக்கு என்னுடைய உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். நாங்கள் அப்படியே ஒரு தடவை ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். உங்கள் குடும்ப வாழ்வையும் தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இதாவே இந்த நேரத்துல நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்விலே 23 ஆண்டுகள் எங்கள் குடும்ப வாழ்விலே கூட இருந்து எங்களை மேன்மைப்படுத்தி எங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து எங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து இருக்கிறேன். அதே ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் குடும்பங்களில் அனுபவிக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையில அன்பு மக்கியம் பெருகட்டும். ஆண்டவரே, புரிந்துள்ள உணர்வுகள் அதிகரிக்கட்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவர் ஒரு கனம் பண்ண, ஒருவரை ஒருவர் பிரியப்படுத்த ஆண்டவர் நல்ல ஒரு மன பக்குவத்தை, இருதயத்தை கொடுக்கிறார். எந்த குடும்பங்கள் உடைக்கப்பட்டதாய் இருக்கிறதோ, இந்த குடும்பங்களுக்குள்ள கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், சந்தேகங்களோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவீராக. தேவனே, இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் இந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அவர்களும் ஒரு ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உதவி செய்கிறார். இந்த அன்பின் கரச்சுகளுக்கு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.